துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 21ஆம் வசனம், 22ஆம் வசனம் நம்ம பார்க்கும்போது 13ஆம் வசனத்தில் கர்த்தரை பாடி துதி செய்வாங்க. அவங்க பாடகர் குழுவை தான் யோசபாத் ராஜா முன்னால் நிறுத்துவார். யோசபாத் ராஜா போருக்கு போகிறாரு. போருக்கு போகும்போது அவர் இராணுவ வீரரை முன்னால் நிறுத்தலை. முதல்ல யாரை முதல் வரிசையில் யாரை நிறுத்தினா பாடகர் குழு. அவங்க பாடி துதி செய்யும்போது எதிரிகள் எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே ஒருவருக்கு சண்டையிட்டு மடிய தொடங்கிட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அத்தகைய வெற்றியை கொடுக்குறது எதுனா துதி தான். ஆகவே அதை நல்லா புரிஞ்ச யோசபாத் என்ன செஞ்சார்னா துதிக்கிற வீரர்களை முன்னால் நிறுத்தி விட்டார். துதிக்கிறவர்களை முன்னால் நிறுத்திட்டு பின்னால் தான் ஆயுதம் அணிந்தவர்களை படை வீரர்களை நிப்பாட்டுத்தார். இவங்க பாடகருக்குள்ளே துதிக்க ஆரம்பித்த உடனே அங்கே எதிரிகள் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு மடிந்து போனார்கள். இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க இருக்கிற இடத்த போய் கொள்ளையிட்டார்கள். ஏராளமான கொள்ளை அங்கே இருந்துச்சு. அது மிகுதியாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இத்தகைய பெரிய தேவன் நம்முடைய தேவன். நாம் துதிக்கும் போது நமக்கு எதிராக வரக்கூடிய எந்த கிரியைகளானாலும் எந்த பிரச்சனைகளானாலும் எல்லாவற்றையும் முறியடித்து அவங்களுக்குள்ளேயே ஒருவருக்கொரு வெட்டுண்டு விழுந்து புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய அளவில் பண்ணிடுவார். நாம் அவர்களை கொள்ளையிட முடியும். அப்படிப்பட்ட கிருபையை துதிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதான் யூதா புத்திரரேனா துதிக்கிற மக்களே நீங்கள் துதிங்க. அப்போ நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும், நிறைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும், நிறைய பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆமென்.